மக்காச்சோளம் தமிழ்நாட்டில் 43,000 ஹெக்டேர் பரப்பில் சாகுபடி செய்யப்படுகிறது. கோவை மாவட்டத்தில் 25,000 ஹெக்டேர் பரப்பில் பயிர் செய்யப்படுகிறது. மக்காச்சோளம் மானாவாரியாகவும் இரவையிலும் பயிரிடப்படுகிறது. சிறு தானியமாகவும் தீவனமாகவும் மற்றும் பல வகைகளிலும் பயன்படுகிறது. மக்காச்சோளம் மானாவாரியாக சித்திரை பட்டத்திலும் ஆடிப்பட்டத்திலும் புரட்டாசி பட்டத்திலும் இரவை பயிராக தை பட்டத்திலும் சாகுபடி செய்யப்படுகிறது. கோ1, கோஹெச்2, பயனீர், காஞ்சன், கார்கில் போன்ற ரகங்கள் அதிக மகசூல் தரக்கூடிய ரகங்களாகும். 100 முதல் 105 நாட்களில் அறுவடைக்கு வந்துவிடும். இது ஒரு குறுகிய கால பயிராகும். மக்காச்சோள சாகுபடிக்கு நிலத்தை நன்கு தயார் செய்ய வேண்டும். இரும்பு கலப்பை கொண்டு நிலத்தை நன்றாக உழுது மண் கட்டிகளை உடைத்து நன்கு பண்படுத்த வேண்டும். ஒரு ஹெக்டருக்கு 25 முதல் 30 மெட்ரிக் டன் நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது கம்போஸ்டை அடியுரமாக இட வேண்டும். அறுபது சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். பார்களுக்கு குறுக்கே வாய்க்கால்கள் அமைத்தல் வேண்டும். ஒரு ஹெக்டரில் பயிரிட தரமான நல்ல முளைப்பு திறன் உள்ள 20 கிலோ விதைகள் போதும். ஒட்டு ரகமாக இருந்தால் 15 கிலோ விதை தேவை. பயிர் எண்ணிக்கையை பொறுத்துத்தான் மகசூல் அமைகிறது. எனவே நல்ல விதை விதைத்து பயிர் எண்ணிக்கை பராமரித்தால்தான் நிறைந்த மகசூல் கிடைக்கும்.